வணக்கம். கேழ்வரகு மாவில் சுவையான முறுக்கு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு இன்றைக்கி நான் 2 கரண்டி கேழ்வரகு மாவு எடுத்திருக்கேன். இதை சலிச்சிட்டு தவிட தனியாக பிரித்து எடுத்துடலாம். இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் எல்லாம் பண்ணும்போது தவிடோடு சேர்த்து பண்ணக்கூடாது. இதை சலித்து எடுத்துகிட்டு பண்ணால் ஸ்நாக்ஸ்க்கு நல்லா ஸ்மூத்தாக கிடைக்கும். இதோட ஒரு கரண்டி அரிசி மாவு சேர்த்துக்கிறேன். இது வீட்டில் இருக்கிற இடியாப்பு மாவு தான். ரெண்டுத்தையும் சேர்த்துட்டு நல்லா வாசனை வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம். ஸ்டவ் மீடியம் ஃப்ளேம்லேயோ இல்லை சிம்லேயோ இருக்கட்டும். ரொம்ப செவக்க வறுக்கணும்னு இல்லை. இது நல்லா வறுத்துருச்சுன்னா கரண்டி நல்லா ஃப்ரீ ஃப்ளோவாக போகும். அதுதான் இதுக்கு பதம். இது வறுத்து செய்கிறதால எண்ணெய் அதிகமாக குடிக்காது. கொஞ்சம் சீக்கிரம் வெந்துடும். முறுக்கும் நல்ல வாசனையாக இருக்கும். இது வறுப்பட்டுடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். இதில் கொஞ்சம் மஞ்சத்தூள், கொஞ்சம் காரப்பொடி, கொஞ்சம் பெருங்காயம், அதோட கொஞ்சம் உப்பும் சேர்த்துக்கலாம். நார்மலாக நம்ம காரப்பொடி முறுக்கில் போட மாட்டோம். இந்த மாதிரி முறுக்கு பண்ணும்போது கொஞ்சமாக காரப்பொடி போடுறது பெட்டராக இருக்கும். ரொம்ப பிளெண்டாக இல்லாமல் டேஸ்ட் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இதோட கொஞ்சம் வெள்ளை சேர்த்துருக்கிறேன். கருப்பு எள்ளு சேர்த்துக்கிறனால சேர்த்துக்கோங்க. இல்லைனா சீரகம் கூட சேர்த்துக்கலாம். அடுப்பில் எண்ணெய் காய வச்சுருக்கேன். எண்ணெய் காஞ்சோன்னே இதுலேருந்து ஒரு அரைக்கரண்டி எண்ணெய் மாவில் விட்டு பிசைஞ்சிக்கிறேன். எண்ணெய் தான் ஊற்றணும்னு இல்லை. வெண்ணெய், நெய், டால்டா இது வேணால் போட்டுக்கலாம். எண்ணெய் ஊற்றி மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி தெளிச்சிட்டு இந்த மாதிரி டைட்டாக பிசைஞ்சு வச்சுருக்கேன். இப்போ முறுக்கை பிழிஞ்சு எடுத்துடலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. அதில் முறுக்கை பிழிஞ்சு விட்டுக்கிறேன். இது நார்மலான முறுக்கு வேகிறத விட அதிக டைம் எடுக்கும். நம்ம 2 பங்கு மாவு கேழ்வரகுக்கு 1 பங்கு அரிசி மாவு சேர்த்துருக்கேன். அது ஈக்குவல் ப்ரப்போர்ஷன் சேர்த்தாலும் நல்லாயிருக்கும். முறுக்கு ஃபுல் சைஸில் நல்லா வரணுன்னா அரிசி மாவு கொஞ்சம் அதிகமாக கலந்துக்கணும். இல்லைன்னா கொஞ்சம் வெந்நீரில் மாவை பிசைஞ்சாலும் முறுக்கு உடையாமல் வரும். ஆனால் டேஸ்ட் அவ்வளோவா நல்லா இருக்காது. இது நல்லா நிதானமாக வேக வச்சு எடுத்துக்கலாம். இதோட கடலை மாவு இல்லை பொட்டுக்கடலை மாவு, உளுந்த வறுத்து அரைச்ச உளுந்து மாவும் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக. மற்ற மாவையும் பிழிஞ்சு வேக வச்சு எடுத்துடலாம். வெறும் அரிசி முறுக்கே சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி சிறுதானியங்களில் செஞ்ச முறுக்கு சாப்பிடும்போது ஹெல்த்தியாக இருக்கும். அதிலே மிச்சம் இருந்த மாவில் அந்த உரலில் ஒட்டி இருந்த மாவில் சும்மா தட்டி போட்டு எடுத்துருக்கேன். நல்லா கிறிஸ்பாக இருக்கும். கையை பார்த்தா தெரியும் எண்ணெய் ஒட்டவே இல்லை. அந்தளவுக்கு எண்ணெய் குடிக்காமல் இருக்குது. ரொம்ப ஹெல்த்தியான டேஸ்டியான ராகி முறுக்கு ரெடி. நன்றி.